2024 இந்தியாவுடைய அணு ஆயுத பலத்தை பத்தியும் அதே போல இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரைடு கெப்பாசிட்டியை பத்தி இந்த வீடியோவில் பார்ப்போம். உலகத்தில் இருக்கிற 9 நியூக்ளியர் பவர்டு கண்ட்ரியில ரொம்ப முக்கியமான அணு ஆயுத நாடா இருக்கக்கூடிய இந்தியா 1998ல தான் ஒரு முழுமையடைஞ்ச அணு ஆயுத நாடா மாறினாங்க. 2000க்கு முன்னாடி விமானப்படை மூலமா மட்டுமே அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் அடைஞ்சிருந்த இந்தியா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தரைப்படை கடற்படை மூலமாவும் நியூக்ளியர் அட்டாக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை டெவலப் பண்ண ஆரம்பிச்சு அடுத்த கட்டமா முப்படையிலேயே நியூக்ளியர் அட்டாக் பண்ணக்கூடிய நியூக்ளியர் ட்ரைடு கெப்பாசிட்டியை கம்ப்ளீட் பண்ண இந்தியா இப்போ உலகத்தோடைய வலிமையான நியூக்ளியர் ட்ரைடு கண்ட்ரியா வளர்ந்து நிக்கிறாங்க. இப்போதைக்கு இந்திய தரைப்படையை பொறுத்த வரைக்கும் அக்னி 5 ICBM மூலமா 8000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போய் நியூக்ளியர் அட்டாக் பண்ண முடியும். அடுத்த கட்டமா இந்தியன் ஏர்போர்ஸை பொறுத்த வரைக்கும் ரஃபேல், தேஜஸ், மிராஜ் 2000 உட்பட நிறைய போர் விமானங்கள் மூலமா நம்மளால நியூக்ளியர் அட்டாக் பண்ண முடியும். அதே போல கடற்படையை பொறுத்த வரைக்கும் அரிகாந்த் கிளாஸ் நியூக்ளியர் பாலிஸ்டிக் சப்மரைன்ஸ் மூலமா நம்மளால K4, K15 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் யூஸ் பண்ணி நியூக்ளியர் அட்டாக் பண்ண முடியும்.